நண்பர்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் ஜெயந்தி விழா. அந்த விழாவுல ஆரம்பித்த அதிமுகவின் அரசியல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இத. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அதிமுகவில இருந்து விலகி இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாமா, இப்போ ரீசெண்டா ஒதுங்கின செங்கோட்டையன் அப்படின்றவங்கலாம் நிறைய பெரும் தலைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த பெருந்தலைகள்லாம் ஐயா ஜெயந்தி விழால வந்து ஒண்ணு கூடுனது ஒரு பெரிய சுவாரஸ்யமான நிகழ்வா வந்து இருந்துச்சு. இது முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்களா அப்படின்றது தெரியல. ஒரே கார்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் வந்தது வந்து திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இருந்தது. ஆனா இது முன்னாடி எந்த ஒரு பத்திரிகையிலையும் எதுலையுமே சொல்லல. அப்படியே ஒன்னா வந்தாங்க. அப்புறம் அவரு கூட வந்து டிடிவி தினகரன் ஜாயின் பண்ணது அதோட ஒரு பெரிய சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சசிகலாமா வந்து ஜாயின் ஆனது. சோ இந்த 4 பேரை சுத்தியும் தான் இப்ப அதிமுக ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இந்த நிகழ்வை பார்த்துட்டு ஐயா எடப்பாடியார் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 3 பேரை கட்சியில இருந்து விலகிட்டாரு. இன்னும் என்ன செங்கோட்டையன் மட்டும் இருக்கிறாரு. ஆனா செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல இருந்து விடுவிச்சுட்டாங்க. அதாவது மாவட்ட செயலாளர் இதுல போஸ்டிங்ல இருந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. சோ இப்ப ஐயா செங்கோட்டையன் வந்து இப்போ உறுப்பினரா இருக்காரு. ஐயா அதிமுக உறுப்பினர் அண்ட் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு கணக்குல தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி நடக்க போகும்போது அதாவது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துருவாங்களா ஐயா செங்கோட்டையனா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பா எடப்பாடி எடுப்பார் அப்படின்றது எல்லாத்துக்குமே 100% தெரியும். சோ எடுத்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? ஏன்னா எடப்பாடியை விட மூத்த அரசியல்வாதி, மூத்த அதிமுக தலைவர் அவரு. சோ அவர் எடுத்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எடப்பாடி எப்படி பேஸ் பண்ணுவாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா நடக்கிற சூழ்நிலைகளை வச்சு பார்க்க போகும்போது 2026 எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணிக்கு இது ஒரு பெரிய அடியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா டிடிவி வெளியில வந்தாரு. ஓபிஎஸும் பிஜேபி பக்கம் போறதே இல்லை. ஏன்னா அவரை பார்க்க கூட அந்த பிஜேபி தலைவர்கள் விரும்பலன்றதை விட டைம் கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க அவங்க. சோ இதுல செங்கோட்டையனும் உள்ள சேர்றாரு, அம்மா சசிகலாவும் உள்ள சேர்றாங்க அப்படிங்க போகும்போது 2021 தேர்தல்ல கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 தொகுதிகள் ஏடிஎம்கேவுக்கு கிடைக்காம போனதுக்கு ஒரே ரீசன் வந்து டிடிவி தினகரன் தான். அப்ப கூட வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில தான் இருந்தாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஒரு முக்கியத்துவம் அந்த ஒரு கம்யூனிட்டியோட ஓட்டுகள் வந்து பிரிஞ்சதுனாலதான் வந்து ஏடிஎம்கே தோத்தது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களும் இப்ப வெளியில வர போகும்போது அந்த சைடு கொஞ்சம் ஓட்டுகளும் பிரியும். சோ அந்த மாதிரி போகும்போது என்டிஏ கூட்டணிக்கு பெரிய ஒரு பலத்த அடியா இருக்கு. அது ஒரு பக்கம் போகட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அவரு ஒரு வகையில ஓட்டுகளை பிரிப்பாரு. ஏன்னா 2021 விஜய் இல்ல, இப்ப அவர் களத்துல இருக்கும் போகும்போது அவரு சில ஓட்டுகளை பிரிப்பாரு. அப்படியே போகும்போது ஏடிஎம்கேவுக்கு வந்து ஒரு பெரிய அது பாதாளத்துல விழுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இதை எப்படி எடப்பாடி தட்டி மேல கொண்டு வருவாரா, இல்ல பிஜேபி பெருந்தலைவர்கள் வந்து இங்க ஒரு காம்ப்ரமைஸ் பேசி இந்த பிரிஞ்சு போனவர்களை ஏடிஎம்கே உள்ள சேர்றதுக்கு வழி செய்வாங்களா அப்படின்றது ஒரு மில்லியன் கொஸ்டின். உள்ள சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் எடப்பாடி இருக்கிற வரைக்கும்.